Dear students, இன்னைக்கு நம்ம சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் மெஷர்மெண்ட்ஸ். தமிழ்ல அளவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோம், அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன பற்றிலாம் இந்த லெசன்ல படிக்க போறோம் அப்படின்றதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. So you need to know about the length, mass, time and volume, physical quantities, and we are going to study about the zero and parallax error in measuring, and then we are going to study about the volume, okay, and some other measuring tools. To start with, the left இருக்க படங்களை பாருங்க. So this is just a measuring tape. இது obviously நீங்க பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி இந்த தச்சு வேலை, கார்பெண்டர் வேலை செய்யறவங்கலாம் இதை கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஸோ தே வில் மெஷர் த லென்த். இந்த ஸ்டாப் கிளாக் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈவன் இன்னைக்கு போன்ஸ்ல எல்லாத்துலயுமே இந்த ஸ்டாப் கிளாக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் தென் திஸ் இஸ் பிசிக்கல் பேலன்ஸ், தராஸ். ஆப்வியஸ்லி நீங்க கடையில இப்போ எலக்ட்ரானிக் மோட்ல வந்துருச்சு. பட் இதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் தராசுல தான் வந்து எடை போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்க காயெல்லாம் வாங்கும் போது பார்த்துருப்பீங்க. பட் இட்ஸ் அ மெஷரிங் ஜார் ஒரு மெஷரிங் பீக்கர். மெடிசன்ஸ் லைக் டானிக்ஸ் இதெல்லாம் வந்து அது மேலேயே வந்து ஒரு மெஷரபிள் பீக்கரா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து டெய்லி 50 ml கொடுங்க, 5 ml கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 5 ml அந்த டானிக் கொடுக்கறதுக்காக அதுலயே ஒரு மெஷரிங் பாரை வச்சே வந்து இன்னைக்கு வர டானிக் பாட்டில்ஸ் வருது. ஸோ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் அ மெஷரிங் பார். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல உங்க டே டு டே லைஃப்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம், ஏன் இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னா the comparison of an unknown quantity with some known quantity is called measurement. Best example அப்படின்னு பாத்தீங்கன்னா தராசு. தராசுல என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து 1 கிலோ, 1/2 கிலோ, 1/4 கிலோ அப்படின்னு சில எடக்கற்களை வச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு என்ன வைப்பாங்க, கிராசரிஸ், நீங்க வாங்குற பருப்பு இல்ல காய்கறிகள் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு எடை போட்டு தருவாங்க. ஸோ தெரிந்த ஒரு எடைக்கு நிகரா எடை தெரியாத ஒரு பொருளை வச்சு சமன்படுத்துவது, அதுதான் வந்து மெஷர்மெண்ட்ஸ். we use multiple tools to measure. ஸோ இதை வந்து மெஷர் பண்றதுக்காக இந்த தராசு மட்டும் இல்லை, நிறைய டூல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இது ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்க போறோம். அண்ட் மோர் ஓவர் என்னென்ன யூனிட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். கிலோகிராம் மட்டும்தான் இருக்கா, இல்ல கிலோவுக்கு மேல என்ன யூஸ் பண்ணி மெஷர் பண்றாங்க, மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர்ஸ், இந்த மெஷர்மெண்ட்ஸ், இதை பத்திலாம் இன்னும் டீட்டெயிலா we'll go into see in the lesson. The first is length. இந்த length வந்து ஈஸியா நீங்க சொல்லிடுவீங்க. ஸோ ஒரு த்ரெட் எடுத்தீங்கன்னா ஒரு த்ரெட்டோடைய ஒரு எண்டுக்கும் இன்னொரு எண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து லென்த் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுவாங்க, லென்த்தை மெஷர் பண்ணா என்ன யூனிட்ல சொல்லணும். ஸோ இந்த யூனிட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நீங்க ஆப்வியஸ்லி எல்லாரும் வந்து வீட்டுல பால் வாங்கினீங்கன்னா பால் என்ன சொல்லுவாங்க, 1 லிட்டரு, 1/2 லிட்டரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிட்டர் அப்படின்றத தூக்கிட்டு 1/2 1 அப்படின்னு சொன்னா எவ்வளோ அப்படின்னு அடுத்த கேஷன் வரும். 1 லிட்டர் 1ன்றது லிட்டரா இல்ல வேற ஏதாவது யூனிட்ல சொல்றாங்களா. ஸோ யூனிட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சேம் வே லென்த்தை மெஷர் பண்ணும் போதும் யூ நீட் டு கிவ் சம் யூனிட் ஆன் இட். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் எஸ்ஐ யூனிட் வி கால் இட் அஸ் அ மீட்டர். சரிங்களா, நீங்க இந்த மீட்டரையும் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து வி காட் ரெடிமேட் ட்ரெஸ் ஷாப். பட் பின்னொரு காலத்துல மோஸ்ட்லி வாட் தே வில் டு இஸ் துணி எடுத்து அவங்க டெய்லர் கிட்ட கொடுத்து தான் தே வில் ஷர்ட் அண்ட் பேண்ட்ஸை வந்து அவங்க தச்சின்னு இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்திலாம் வந்து நீங்க போயிட்டு வந்து பேண்ட்டுக்கோ இல்லை ஷர்ட்டுக்கோ வந்து துணி எடுக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, மீட்டரா கீழ்ச்சி கொடுப்பாங்க. They will measure in the meter and they will cut it and give it. So the length of the measurement unit அப்படின்றது மீட்டர். இந்த மீட்டருக்கு they will have some subunits. அதுக்கு உள்ள வந்து சில subunits and they will have more units after that. Subunits அப்படின்னு பார்த்தோம்னா we'll call it as சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். எல்லாத்தையுமே நம்ம மீட்டர்ல சொல்லிட முடியாது, கரெக்டுங்களா. ஸோ நீங்க யூஸ் பண்ற ஒரு அடி ஸ்கேல் சொல்லுவோம்ல, ஒரு அடி ஸ்கேல் இட்ஸ் நத்திங் பட் 30 சென்டிமீட்டர், ரைட்டா. 30 சென்டிமீட்டர் அப்படின்றது ஒரு அடி. ஈவன் நீங்க வந்து உங்க ஸ்கூல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் அவங்க என்ன கேட்டிருப்பாங்க, உங்களுடைய வெயிட் என்ன, உங்களுடைய ஹைட் என்ன எல்லாம் சொல்லிருப்பாங்க. உங்க வெயிட் சொல்லும் போது எப்படி சொல்லிருப்பீங்க, ஐ எம் 20 கிலோகிராம் இல்ல 40 கிலோகிராம் அப்படின்னு உங்க கிலோகிராம்ல சொல்லுவீங்க, ரைட்டுங்களா. கிலோ கேஜில சொல்லுவீங்க. இதே உங்க ஹைட் எப்படி சொல்லுவீங்க, 2 விதமான ஹைட்ஸ் இந்தியாவில் யூஸ் பண்றோம், மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தே வில் டெல் இட் இன் த சென்டிமீட்டர். ஸோ இட் 150 சென்டிமீட்டர், 140 சென்டிமீட்டர் அப்படி. அப்புறம் ஃபீட்ல சொல்லுவாங்க. ஃபீட்ல எப்படின்னா 5 அடி 6 அடி அப்படி சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த அடி அப்படின்றது இட்ஸ் ஆல்சோ a யூனிட். ஸோ எவ்ரி திங் வி மெஷர் அண்ட் give a unit on it.
ஸோ மீட்டருடைய இன்னும் சின்ன மெஷர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மில்லிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். ஸோ மீட்டர் அப்படின்றது ஒரு பெரிய யூனிட், அதுக்கு இருக்க சின்ன யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சென்டிமீட்டர்ஸ். சென்டிமீட்டரோட சின்ன யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் மில்லிமீட்டர். ஸ்டில் நீங்க வந்து ஹைட்டு, ஒரு பெரிய பில்டிங்கோடைய ஹைட்டு அண்ட் வந்து ஒரு லேம்ப் போஸ்ட், நீங்க உங்க வீட்டு தெருக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் எரியும். அந்த ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் இருக்கக்கூடிய லேம்ப் போஸ்ட் இதெல்லாம் வந்து ஹைட் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா மீட்டர்ல தான் சொல்லுவாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்ப லென்த் அப்படின்றது இப்படி சொல்றாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்க? இஃப் யூ பிலாங் டு சம் வில்லேஜ், இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்க, இங்க இருந்து உங்க ஊருக்கு எவ்வளவு தூரம் இல்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க எதுல சொல்லுவீங்கன்னா யூ டெல் ஆல்வேஸ் இன் கிலோமீட்டர். அங்க வந்து மீட்டர்ல சொல்ல மாட்டோம். நம்ம ஊர்ல we will tell in kilometers, but some foreign countries are still use miles. இந்த மைல்ஸும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இத்தனை மைல். அப்புறம் ஃபர்லாங் அப்படின்றது ஓல்டு வே ஆஃப் டெல்லிங், சரிங்களா? ஸோ இந்த ஃபர்லாங், மைல்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் இது எல்லாமே இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ். இப்போ இந்த மீட்டருக்கும் கிலோமீட்டர் இதுக்கெல்லாம் எப்படி சம்பந்தப்படுத்துவாங்க? நான் சொன்ன மீட்டரை விட பெரிய யூனிட் எது அப்படின்னா கிலோமீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ ஒரு கிலோமீட்டர் 1000 மீட்டருக்கு சமம். அதே மாதிரி ஒரு மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். நீங்க யூஸ் பண்ற அந்த கண்ணாடி ஸ்கேலோ இல்ல ரூல் அந்த இரும்பு ஸ்கேலோ இட் இஸ் 30 சென்டிமீட்டர். சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர். ஸோ ஒரு சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர் அப்படின்றது நீங்க உங்க ஸ்கேல்ல வந்து சென்டிமீட்டர் 1 2 அப்படின்னு உங்க ஸ்கேல்ல வந்து டைமென்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ 1 2 சென்டிமீட்டர் பக்கத்துல ஒரு பெரிய கோடு பக்கத்துல சின்ன சின்ன கோடுகள் போட்டிருப்பாங்க. இட்ஸ் நத்திங் பட் அ மில்லிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ். ஸோ மீட்டர்ல கொடுத்தா அதை கிலோமீட்டர்ல மாத்தலாம், சென்டிமீட்டர்ல கொடுத்தா அதையும் அதை மீட்டர்ல மாத்தலாம், மில்லிமீட்டர்ல கொடுத்தாலும் மீட்டர்ல மாத்தலாம். ஸோ யூனிட்ஸை எப்படி பண்ணாலும் நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம், சரிங்களா, ஒரே என்டிட்டியா இருக்கும்போது. சரி, இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்றது ஏன் வந்தது? இட்ஸ் நத்திங் பட் அன் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலக அக்ராஸ் த வேர்ல்டு, உலகம் ஃபுல்லா இந்த யூனிட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இது ஏன் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரியான மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப நான் சொன்னேங்க, நம்ம ஊர்ல வந்து நம்ம ஃபர்லாங் சொல்லுவோம், பட் ஃபர்லாங் வந்து அதர் கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கும் சில அப்ராட் கண்ட்ரீஸ்ல மைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட் நம்ம வந்து கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அக்ராஸ் த வேர்ல்டு எல்லா நாடும் சேர்ந்து வந்து தே நீட் டு ஹாவ் அ காமன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், சரிங்களா? ஸோ ஒரே ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்துன்னு வந்தது தான் எஸ்ஐ யூனிட். ஸோ எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு நத்திங் பட் ஸ்டாண்டர்ட். ஸோ ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு இதுதான் யூனிட் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணாங்க. லென்த்தோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீட்டர். அண்ட் தென் வெயிட், மாஸ் ஆர் வெயிட்டோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலோகிராம். சி, மாஸும் வெயிட்டும் there is a difference, both are not same, பட் அதை பத்தி நம்ம லெசன்ஸோடைய பிற்பகுதியில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு மாஸ் ஆர் வெயிட்டோடைய யூனிட் எஸ்ஐ யூனிட் எப்படின்னா கிலோகிராம். டைம், ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் இஸ் செகண்ட். சி, ஏரியா ஆஃப் ஏ சர்ஃபேஸ் வந்து மீட்டர் ஸ்கொயர், இது வந்து எஸ்ஐ யூனிட். அண்ட் வால்யூம் ஆஃப் ஏ சாலிட் வந்து மீட்டர் கியூப். சி, மோஸ்ட்லி ஏரியா ஆஃப் ஏ சர்ஃபேஸ் வந்து ரெண்டு என்டிட்டியை டிபெண்ட் பண்ணிருக்கிறதுனால இட் வில் பி ஆல்வேஸ் மீட்டர் ஸ்கொயர். அண்ட் வால்யூம் வந்து எப்பவுமே 3 என்டிட்டியை டிபெண்ட் பண்ணிருக்கிறதுனால இட் வில் ஆல்வேஸ் மீட்டர் கியூப். வால்யூம் இஸ் ஆல்வேஸ் மீட்டர் கியூப். அதனால 3 என்டிட்டி. ஏரியா இஸ் நத்திங் பட் லென்த் இன்டு பிரெத், சரிங்களா? வால்யூம் இஸ் லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். ஸோ மூணுத்தையும் சேர்ந்துருக்கா இட் வில் ஆல்வேஸ் பி a மீட்டர் கியூப். ஸோ நீங்க ஈஸியா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், மீட்டர் ஸ்கொயர் எங்க வரணும், மீட்டர் கியூப் எங்க வரணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட், இது வரைக்கும் நம்ம டைம், லென்த், வெயிட் இதுக்கெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் பார்த்தோம். ஸோ இதை தாண்டி நமக்கு என்ன சொல்லுவோம், டெம்பரேச்சர். நீங்க வந்து நிறைய உங்களுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் கிட்ட போயிருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க 98 டிகிரி இருக்குப்பா, 100 டிகிரி போயிடுச்சு, 100 டிகிரி தாண்டிச்சு ஜுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நீங்க வெதர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாப்பீங்க டெய்லி நியூஸ் சேனல்ஸ் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இத்தனை டிகிரி செல்சியஸ் வெயில் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த செல்சியஸ் அப்படின்றது இட்ஸ் அ யூனிட் ஆஃப் அ டெம்பரேச்சர். பட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கெல்வின், சரிங்களா? ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் லென்த் இஸ் மீட்டர் அண்ட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்
எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் நத்திங் பட் அன் ஆம்பியர். ஸோ ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ற சிம்பிள்ல வந்து அதை மீன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ கரண்டோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். And then you have time உடைய unit, we call it as seconds, and amount of substance you call it as mole. இது வந்து கெமிஸ்ட்ரியில you will read it deeper when you go to higher classes. Mass or weight க்கு வந்து கிலோகிராம். இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து கேண்டலா. இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னா நதிங் ஒன்று, எவ்வளோ லைட்டை வந்து உங்க மேல செலுத்துறாங்க, அது எவ்வளோ பவர்ஃபுல்லா வந்து உங்க மேல செலுத்துறாங்க அப்படின்றது தான். நீங்க பார்த்துருப்பீங்க லைட்டை வந்து கம்மியான இன்டென்சிட்டியோட உங்க முன்னாடி அடிச்சா உங்க கண்ணு அவ்வளோ கூசாது. பட் மச் இன்டென்சிட்டி, ஒரு ஹை இன்டென்சிட்டி லைட்டை உங்க கண்ணு முன்னாடி அடிச்சா திடீர்னு உங்களுக்கு ஒரு பிளாக் இதான மாதிரி ஆயிடும். ஓகேங்களா. ஸோ த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வி கால் இட் அஸ் எ கேண்டலா. ஐ மீன் SI unit of intensity of light is candela. இதையும் தாண்டி there are much more units. சரிங்களா. பட் உங்க ஸ்டாண்டர்டுக்கு just we have until this. Next, multiples and submultiples of SI units. அதாவது நம்ம மீட்டர், செகண்ட்ஸ், கிலோகிராம் இதெல்லாம் வந்து SI யூனிட்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் இருக்கிற வந்து சப் யூனிட்ஸ் என்ன, அதுதான் இந்த மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ். ஒரு சின்ன யூனிட்ல இருந்து ஒரு பெரிய யூனிட் எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்றது இந்த சப் மல்டிபிள்ஸ் வச்சு தான் சொல்லுவோம். 1 decimeter is equal to 1/10 meter. அப்படி இல்லைன்னா 1/10 decimeter is equal to 1 meter. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 centimeter is equal to 1 meter அப்படின்னு. ஸோ சப்மல்டிபிள்ல 1/100 அப்படின்னு எழுதுவாங்க. இட்ஸ் நத்திங் பட் 1/100 ஆஃப் மீட்டர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அண்ட் மில்லிமீட்டர் அப்படின்னா 1000 millimeter is equal to 1 meter. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், 10 millimeter is equal to 1 centimeterன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ மில்லிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்றாங்க. அதாவது எல்லாமே SI யூனிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டெசிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும், சென்டிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும், மில்லிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 10 decimeter is equal to 1 meter, 100 centimeter is equal to 1 meter, and 1000 millimeter is equal to 1 meter. And next nanometer. The nanometer ரொம்ப minute level of unit. 100 crores of nanometer is equal to 1 meter அப்படின்ட்டு மைக்ரோ லெவல்ல மெஷர் பண்ணும்போது they use this nanometer measurements. நெக்ஸ்ட் கிலோமீட்டர் உங்களுக்கு ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும். ஸோ we are converting 1000 meters equal to 1 kilometer. டிஸ்டன்ஸ் சொன்னேன். ஸோ ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ 1000 meters is equal to 1 kilometer. நெக்ஸ்ட் கரெக்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். அதாவது சரி இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா எடுக்கணும், அதுல ஏதாவது தப்புகள் நடந்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு we have a lock and key. பூட்டும் சாவியும் இருக்கு. சப்போஸ் உங்க சாவியில ஏதோ ஒரு இதுனால நீங்க வந்து லைட்டா வளைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த சாவி போயிட்டு அந்த பூட்டை திறக்காது, பிகாஸ் ஆஃப் அ மிஸ்மேட்ச். ஸோ சேஞ்ச் இன் ஈவன் ஏதோ ஒரு ஷேப்பு, ஏதோ ஒரு லென்த், சம் மெஷர்மெண்ட்ஸ் ஏதோ சேஞ்ச் ஆகிறதுனால யுவர் லாக் வில் நாட் ஓப்பன். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட் முக்கியமோ அதை விட முக்கியம் அது கரெக்டா இருக்கிறது. சரிங்களா. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் நீட்ஸ் டு பி அக்யூரேட். டேக் ஏ பின் இஸ் நதிங் பட் ஒரு குண்டூசி எடுத்து குண்டூசியோடைய லென்த்தை மெஷர் பண்ணணும். ஸோ எப்படி மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see the diagram வந்து ஒரு சென்டிமீட்டர் ஸ்கேல். திஸ் இஸ் நதிங் பட் அரடி ஸ்கேலு. உங்ககிட்ட இருக்க அந்த கண்ணாடி ஸ்கேல் தான். சரிங்களா. அந்த அரடி ஸ்கேல்ல the head of the pin, குண்டூசியோட பின் needs to be coincide with the zero calibration. உங்க இதுல பூஜ்ஜியம் இருக்க கோடு எங்க இருக்கோ அந்த இடத்துல உங்க பின்னோட ஹெட்டை வச்சுட்டு then if you measure the length, அப்ப எந்த கோடு வரைக்கும் அந்த பின் இருக்கோ that is the length of the pin. சரிங்களா. நெக்ஸ்ட், ஸோ இந்த இடத்துல if you see it starts from 0 and ends with 2.6. ஸோ 2 centimeter and 6 millimeter அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2.6 centimeter அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். ஸோ 2 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர். ஸோ உள்ள இருக்கிற சின்ன கோடு மில்லிமீட்டர், இந்த பெரிய கோடா இருக்குல்ல 0 1 2 3 போட்டிருக்கிறதுலாம் சென்டிமீட்டர். ஸோ த லென்த் ஆஃப் த பின் இஸ் 2 centimeter and 6 millimeter or 2.6 centimeter. எப்படி வேணாலும் சொன்னாலும் ரைட். சரி. ஸோ நீங்க எப்பவுமே ஒரு ஆப்ஜெக்டோடைய லென்த்தை மெஷர் பண்ணணும்னா ஸ்கேலோடைய ஸ்டார்டிங் எண்ட்ல வைக்க கூடாது. யூ நீட் டு மேக் ஷூர் தட் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் coincides with the zero calibration in your scale.
ஸோ உங்கள் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஜீரோவும் உங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்டும் கோயின்சைட் ஆகிற மாதிரி ஐ மீன் சேம் லைனில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு தென் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் மெஷரிங். ஓகேங்களா? ஸ்கேலோடைய ஆரம்ப பகுதியில் வச்சு மெஷர் பண்ணக்கூடாது. ரைட்? தட் இஸ் அ அக்யூரேட் மெஷர்மெண்ட். சரி, கீழே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, மேலே ஒரு ஸ்கேல் இருக்கு. திஸ் யூ நீட் டு மெஷர் த லென்த் ஆஃப் இட். ஸோ இவங்க என்ன சொல்லிருக்காங்க, இட் இஸ் நத்திங் பட் 2.2 சென்டிமீட்டர். அப்படின்னா 2.2 சென்டிமீட்டர்னா 2 சென்டிமீட்டர் அண்ட் இட் இஸ் 2 மில்லிமீட்டர். சரிங்களா? எரர்ஸ் வைல் டேக்கிங் த மெஷர்மெண்ட். ஸோ இந்த டயக்ராமை பாருங்க, 3 persons ஆர் சீயிங் சம்திங். ஸோ ஒரு மெஷர்மெண்ட்ஸ் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. தே ஆர் சீயிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். ஃப்ரம் த ஏபிசி, ஏ அண்ட் சி வாட் தே ஆர் சீயிங் இஸ் ராங். ஏன் அப்படின்னா it will show the inaccurate value. So when you doing the measurements, நீங்களும் அந்த லெவலுக்கு பேரலா இருந்து மெஷர் பண்ணா மட்டும்தான் you will see the correct value in it. Parallax error அப்படின்றது is a difference in the apparent position of an object viewed along with the two different lines of sight. அதாவது லைன்ஸ் ஆஃப் சைட் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இவங்களுடைய லைன் ஆஃப் சைட்டிங்க இப்படி, இவங்களுடைய லைன் ஆஃப் சைட்டிங்க இவங்களுடைய லைன் ஆஃப் சைட்டு. ஸோ ஒரு சைட்ல இருந்து, அதாவது ஒரே மெஷர்மெண்ட்டை நீங்க வந்து பக்கவாட்டில் இருந்தோ இல்லை வந்து எதிர் சைட்ல இருந்தோ நீங்க வந்து மெஷர் பண்ணீங்கன்னா அது தப்பா வரும். கரெக்டான பொசிஷன்ல நின்று மெஷர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் யூ வில் கெட் அ எக்ஸாக்ட் கரெக்ட் ரீடிங். ஸோ திஸ் இஸ் தே கால் இட் அஸ் அ பேரலாக்ஸ் எரர். ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டுக்கு இல்ல ஸ்ட்ரெயிட்டா ஒரு லென்த், நூல் இல்ல துணிகள் இதெல்லாம் வந்து ஈஸியா நம்ம வந்து மெஷர் பண்ணிடுறோம். பட் இந்த கம்பிகள் இதெல்லாம் வந்து ஹார்ட் எனஃபா இருக்கிறதுனால ஒன்ஸ் நீங்க வளைச்சிட்டீங்க அப்படின்னா அது வளைவாதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வளைஞ்சு இருக்கிற கம்பிகள் இதுக்கெல்லாம் எப்படி வந்து லென்த்தை மெஷர் பண்றது அப்படின்னா 2 மெத்தட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் டேக் த்ரெட். சரிங்களா? ஒரு நூலோ இல்லை வந்து ஒரு சணலோ ஏதோ ஒரு த்ரெட்டை எடுத்துக்கிட்டு தென் யூ நீட் டு மெஷர் இட் ஃப்ரம் அந்த இது ஷேப்பை வச்சு அந்த த்ரெட்டை வந்து ட்ரை டு மேக் இட் அலாங் வித் த ஷேப் அண்ட் தென் மெஷர் த லென்த் ஆஃப் த த்ரெட். சரிங்களா? இந்த த்ரெட்டை இதே ஷேப்ல வச்சு மெஷர் பண்ணிட்டு அந்த த்ரெட்டோடைய லென்த்தை மீட்டர் ஸ்கேல்ல மெஷர் பண்ணீங்கன்னா தென் யூ சே தட் திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த